எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி தான் நம்மளால் வெளியே வர முடியும்னு கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா தைரியம் மட்டும் தான் தேவை. எப்போவுமே பேசுகிறவங்கள நம்ம ஸ்டாப் பண்ண உங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியலனா தெரிஞ்சதை பண்ணுங்க. ஜஸ்ட் ஏதோ சிம்பிளாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அந்த ஒரு விஷயத்த ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தான். ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஓவர் நெகட்டிவிட்டி, என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன நம்புறதை விடவும் மற்றவங்களை நம்பி என்ன வந்து நெகட்டிவாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் கரெக்ட் தான் சிஸ்டர், நானும் நிறைய லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். பட் ஏதாவது டிமோட்டிவேட் பண்ணி என் மைண்ட் செட்டை மாற்றிடுவாங்க. நீ படித்த படிப்பை பாரு, நானும் ஸ்கூல் டேஸில் இருந்து லேர்ன் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணி முடியாமல் போச்சு. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஹோம் மேக்கராக இருந்து வேலைக்கு போகாமல் கஷ்டமாக இருந்து அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் 5 days பேக் 5 நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, தேங்க்யூ சிஸ்டர்னு போட்டிருந்தாங்க. அதாவது லைஃப்பில் எல்லாத்துக்குமே நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே, அதாவது ஒருத்தங்க வந்து கருப்பாக இருந்தாங்கன்னா கருப்பாக இருக்கிறத வச்சு நெகட்டிவிட்டி வரும், கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறத வச்சு நெகட்டிவிட்டி வரும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்களா ஒல்லியாக இருக்கிறத வச்சு நெகட்டிவிட்டி, சரி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்களா அப்படின்னாக்கி அதுலேயே. அதாவது லைஃப்பில் ஒரு மனுஷன் பறந்துட்டானா வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது படிக்க போனால் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், ஒரு படித்து முடிச்சு வேலைக்கு போனால் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தானாலே கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசுறது ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா சாகிறது வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கனால தான் பேசுகிறாங்க போல், நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் பேசுகிறாங்க போல் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம செத்து போனால் கூட நம்மளை பேச செஞ்சுவாங்க, நம்ம பண்ணதை வச்சு, இல்லை நம்ம ஃபேமிலி வச்சு ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே பேசுகிறவங்கள நம்ம ஸ்டாப் பண்ண முடியுது, ஸ்டாப் பண்ணவும் ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஆனால் பேசுகிறவங்க சொன்னதை சொல்லிட்டு இருக்கட்டும், நம்ம அதை தாண்டி வளருது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கா, உங்களுக்குன்னு ஒன்று ஆசை இருக்கா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். யாரை வந்து சப்போர்ட் பண்ணி தான் நம்மளால் வெளியே வர முடியும்னு கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா தைரியம் மட்டும் தான் தேவை. ஒரே ஒரு தைரியம் இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்மளால் மேலே வர முடியும். 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம எந்திரிச்சு பேசினா கூட அதில் ஒரு தைரியம் தேவை. 10 பேருக்கு நடுவில் நம்ம எந்திரிச்சு நின்று ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம், அதை சொல்லணுன்னா கூட 1 செகண்ட் வந்து நமக்கு தைரியம் தேவை. அந்த 1 செகண்ட் நம்ம தைரியமாக எந்திரிச்சு நின்னா தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நடுவில் இருந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியலனா தெரிஞ்சதை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஏதோ சிம்பிளாக உங்களுக்கு பேச தெரியுதா பேசுகிறத பண்ணுங்கள், ஏதாவது மேக் பண்ண தெரியுதா மேக் பண்ணுறதை பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப வேகமாலாம் பண்ணல, சிம்பிளாக பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆனால் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அந்த ஒரு விஷயத்த ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள், 1 மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்கள், 1 வருஷத்துக்குனாலும் தொடர்ந்து பண்ணுங்கள். ஆனால் பண்ணுற விஷயத்த என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதுங்க. கற்றுக்கிற விஷயத்த எப்போவுமே நம்ம நினைக்கிறது, நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம், நாளைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்குள்ளால எப்போவுமே இருக்கணும். அதாவது எப்போவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படி கேட்கும்போது சரி நம்ம பண்ணிடலான்னு இன்றைக்கி நைட் நமக்கு தோணும், நாளைக்கு காலைலாங்கும்போது என்னத்த லைஃப், நம்ம லைஃப்பை பார்த்துட்டே போவோம், இந்த மாதிரி தான் தோணும். அது எல்லாருக்குமே தோணும். இப்போ நான் இருக்கிறேன்னா நானுமே எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் என்னை தூங்கினா கூட நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், 2 விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்கு நான் நினச்சிட்டு நம்ம நினச்சதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத முடிஞ்சதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் மட்டும் தான் கஷ்டம், கண்டினியூ பண்ணுறது கஷ்டம். ஆனால் கன்சிஸ்டன்சின்னு அதை தொடர்ந்து ரிப்பீட்டாக பண்ணிட்டோன்னா நமக்குன்ட்டே ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த வேலையில் க்ரியேட் ஆகும். இப்போ நான் வீடியோ போட்டேன்னா ஃபர்ஸ்ட் டே வீடியோ போடும்போது நான் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தா சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேருக்கு நடுவில் இருந்து நான் வீடியோ போட்டேன். அதாவது அந்த இடத்துல நான் வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்து வீடியோ போட்டேன். அந்த 10 பேருக்கும் தெரியும் ஏதோ பண்ணுறா, ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு தெரியும். ஏன்னா நான் இருந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்டல் ரூம், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், சுற்றி எல்லாருமே என் கூட ரூம்மேட்ஸாக இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் ஏதோ சம்திங் பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் தொடங்காமல் இருந்தேன்னா இன்றைக்கி 2 வருஷம் ஆயிருக்கு, நான் யார் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கா. இன்றைக்கி என்ன நம்பி இத்தனை மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். என்றைக்கும் ஒரு நாள் நான் தொடங்கின ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த விஷயத்தினால இன்றைக்கி நீங்களும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் தொடங்குற உங்களோட
ஒரு விஷயம் பிடிச்சா நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது வந்து பிடிக்காத இருக்கலாம். தூரத்தில் யாரோ ஒருத்தருக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலும் அவங்க லைஃப் ஸ்டைலும் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் தரணும், ஒரு காலாவது இவங்ககிட்ட கால் பண்ணி பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டான விஷயமா இருக்குன்னா கரெக்டான பீப்புள்கிட்ட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கரெக்டான விஷயம் ஒரு நாள் நமக்கு வந்து நம்ம யார் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இதோட கண்டினியூட்டியாக மோட்டிவேஷனாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நான் யார் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இடம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய இடம், நீங்களும் ஒரு ஒர்க் பண்ணி நீங்கள் வெளியே யாருங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அதாவது இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கீங்களா, இதை தாண்டி இந்த இடத்துக்கு வரணும். இப்போ இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இதை தாண்டி இன்னும் உயரத்துக்கு போகணும். அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கும்போது நம்மளை கமெண்ட் பண்ணுறவங்களாம் நம்மளை பார்த்து குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி நிமிந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம வளர்ச்சிக்கு போடும். ஸோ நம்மளோட கோல் எப்போவுமே சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நினச்ச விஷயமே எல்லா நெகட்டிவிட்டியும் அவாய்ட் பண்ணோம். ஃபைனலாக ஒன் டே நமக்கே தோணும், லைஃப்பில் நம்ம நினச்ச இடத்துக்கு வந்திருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒர்த்தாக பண்ணோம், நம்ம மனசுக்கு பிடிச்சதை பண்ணோம் அப்படிங்கிற லெவலுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல நம்மளோட ஐடியா அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் பேசுகிறது மட்டும் நமக்கு வந்து மோட்டிவ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அது வந்து வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், இன்னும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம், வீடியோ ரீச் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் ஓப்பனப்பாக சொல்லி தருவேன். லிமிட்டடாக, அதாவது நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணி வரவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா நம்ம காமனாக போட்டுட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்குமே இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். வேலையை பாரு அந்த மாதிரி வித்தியாசமான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் தான். ஸோ நம்ம அதெல்லாம் வராமல் இருக்கோம்னா ஜஸ்ட் லிமிட்டடாக கண்டிப்பாக பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.